தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எங்கே போகிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மீள முடியாத கடன் வலையில் சிக்கிக் கொள்வதை நோக்கி பயணிப்பதை இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் நேரடி கடன் 8.33 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிப்பதும், ஓராண்டுக்கு வட்டி மட்டும் 63,722 கோடி ரூபாய் செலுத்த நேரிடும் என்பதும் தமிழகத்தின் எதிர்காலம் குறித்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாட்டை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீட்டு முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் அறிவிப்புகள் மேலும் கடன் சுமையை அதிகரிக்கும் வகையில் இருப்பதாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் கூறியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பட்ஜெட் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களை கவர்வதற்காக வெளியிடப்பட்ட பட்ஜெட்டாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே உள்ள கடனை குறைப்பதற்கு வழிவகை செய்யாமல் கவர்ச்சிகரமாக பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது மேலும் கடன் சுமையை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.